அண்ணே ஒரு டீ ஒன்று கொண்ணே. அங்க பாரு மச்சான், காதல் கடுக்க போட்ட கபோதி. கை கால் நல்லா இருந்தே நமக்கே எப்படி பொழைக்குதுன்னு தெரியல. என்னண்ணே என்னை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க போல. பரவாயில்லண்ணே, அண்ணனுங்க நீங்கள் தானே பேசுகிறீங்க. ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ பேர்கிட்ட பேச்சு வாங்குறேன். கொரடை, கபோதி, கண்ணு தெரியாத நாய். பரவாயில்லண்ணே, நான் எதுக்குமே கவலைப்படுறதில்ல. அண்ணே இது வரைக்கும் நான் கண்ணு தெரியலன்னு ஒரு முறை கூட கவலைப்பட்டதில்லைண்ணே. என்னண்ணா சொன்னீங்க? கை கால் கண்ணு நல்லா தெரிஞ்சு நம்மளே பிழைக்க முடியல, இந்த கபோதி எப்படி தானே பிழைப்பீன்னு கேட்டீங்க. அண்ணே ஒரு நாளைக்கு தெரிஞ்சு நான் பண்ணி விற்றா 150 ரூபா சம்பாதிப்பேண்ணே. அண்ணா எனக்கு கண்ணு தானே தெரில, ஆனால் அந்த கடவுளுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேண்ணே. நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணே. ஆனால் அந்த கடவுள் என்ன கண்ணு மட்டும்தான் தெரியாத மாதிரி ஆக்கிறானே. கை நல்லா இருக்குதுண்ணே, கால் நடக்க முடியுதுனால ஒரு நாளைக்கு 150 ரூபா சம்பாதிப்பேண்ணே நான். சாரிப்பா தம்பி. பரவாயில்லண்ணே, என்னை எவ்வளோ பேர் கலாய்க்கிறாங்க. நான் கண்ணு தெரியலனால ஒரு பக்கம் சந்தோஷமாக தானே இருக்குது. இந்த உலகத்தில் ஒரு சில மோசமான மனுஷங்க இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லைல்ல. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, அவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் பார்க்கணுன்ற அவசியமே எனக்கு இல்லைண்ணே. ஆனால் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிக்கண்ணே. தம்பி உன் பேர் என்னப்பா? ஏண்ணே குப்பை தொட்டியில் பிறந்தேன், எனக்கு எதுக்குண்ணா பேர்? யார் கூட வாழ்ந்தேன் யார் கூட வளரல எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணே. அதனால் நான் நேருக்கு ஒன்று பேர் வச்சுக்கினேண்ணே, கமல்ஹாசன்.